திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெட்ரோல் நாங்கள் 75 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஸ் சிலிண்டரும் 500 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டோம். அவர்கள் கூறியது உங்கள் பார்வைக்கு. 75 ரூபா குறைச்சா சந்தோஷம் தான், 65 ரூபா குறைச்சாலும் சந்தோஷம் தான். வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். நமக்கு பிள்ளைங்கள்லாம் பாவம் ரொம்ப படிப்பு வசதி இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்போ இந்த நீட்டுன்றது பெரிய பிரச்சனை தானே நமக்கு. இது தேவையில்லாதது. திமுக தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை 75 ரூபா 65 ரூபாயாகவும், நீட்டு தேர்வு விலக்காகவும், கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாயாக குறைப்புன்னு சொல்லியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்த அறிக்கையை அவங்க தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாங்களோ அதையே மறுபடியும் இதை தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. நடைமுறையில் ஒரு மாநில கட்சியால் முடியாத விஷயங்களையும் சாத்தியப்படாத விஷயத்தையும் தான் அவங்க தொடர்ந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. நீட்டை ரத்து பண்ணுவேன் அது சொன்னார். அது மட்டும் இல்லை, கேஸ் விலையை குறைப்பேன், அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேனெல்லாம் சட்டசபை தேர்தலே சொல்லிச்சு திமுக தேர்தல் அறிக்கையில். இப்போ பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா அதே சப்ஜெக்ட் தான். நீட்டை ஒழிப்பேன், அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன், கேஸ் விலையை குறைப்பேன் இப்போ பாராளுமன்ற தேர்தலும் சொல்கிறாரு. இது சாத்தியமானு தான் தெரில. அவர் சொல்கிற விலைவாசி குறைவெல்லாம் சாத்தியமானு தான் தெரில. பெட்ரோல் விலை டீசல் விலைலாம் பார்த்திங்க அப்படின்னா 75 ரூபா 65 ரூபாய்க்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணித்தர கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வரையும் சொல்கிறீங்க 500 ரூபாய்க்கு பண்ணித்தராங்கன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் பண்ணலை, வெறும் வாய் வார்த்தையாகவே இருக்குது. அது கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீட் விலக்கு மசோதாவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாய் வார்த்தையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்களே தவிர அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ அரசியலுக்கு வரவங்க இதை நடைமுறைப்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நீட் விலக்கு, டீசலுக்கு விலையை குறைக்கிறது, பெட்ரோலுக்கு விலையை குறைக்கிறதுக்கு, சிலிண்டருக்கு 500 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதே அறிக்கை தான் போன சட்டமன்ற தேர்தலையும் அவங்க அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. ஏற்கனவே சட்டமன்ற எலெக்ஷன்லேயே இந்த மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இவங்க கேஸ் மானியம், பெட்ரோல் விலை, நீட் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு ஒன்று சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. நடைமுறைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக குறைப்பாங்கங்கிற வாய்ப்பு நமக்கு தெரியுது. காரணம் என்னென்னா டீசல் விலை, பெட்ரோல் விலை எல்லாமே குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கேஸ் சிலிண்டர் விலையும் குறைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னாக்கா இவர் நிறைய ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள்லாம் சில நிறைவேற்றிருக்காரு. நிறைய திட்டங்கள் சொன்னதை செஞ்சுருக்காங்க. ஆகையினால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, செய்வார், கண்டிப்பாக இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இது 2024 ஒரு நல்ல நடைமுறைக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக சொன்னார்கள். அது நடக்கவில்லை. இன்று மீண்டும் அதே விஷயத்தை சொல்லுகிறார்கள். போன தேர்தலில் செய்யாததை இந்த தேர்தலில் இவர்கள் செய்வதற்கு என்ன முகாந்திரம் நிச்சயம் இருக்கிறது? பெட்ரோல் விலை 75, டீசல் விலை 65, எல்பிஜி சிலிண்டர் 500 மற்றும் நீட் விலக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. இது அமையுமா சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம்தான். எப்படின்னா இப்போ இந்திய கூட்டணி மத்தியில் அமையும் பட்சத்தில் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றது எங்களுடைய உண்மையான ஒரு உறுதியான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலிலே இப்போது பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை மாதிரியே அப்பவும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கேஸ் விலை இறக்கப்படும், நீட் தேர்வு ஒழிக்கப்படும், பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணலை. சிலிண்டர் விலை 500 ரூபா குறைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. ஆனால் இன்னும் கம்மியாகலை. அதை கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பெட்ரோல் டீசல் விலை, பெட்ரோல் 75 ரூபாயும் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு வருஷம் 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் 2 ரூபாயே கம்மியாக இருக்குது. அது கம்மி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அன்றாட மக்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்குது. நீட் தேர்வுலையும் விலக்களிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நம்பி தான் உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கணும். பெட்ரோல் விலை 75 ரூபாயும் டீசல் 65 ரூபாயும், மானியத்தில் 500 ரூபாய் கேஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, நீட்டை விலக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமே இல்லை. இதுக்கு முன்னாடி அறிக்கையிலும் அதுதான் அவங்க கொடுத்தாங்க. டிஎம்கே ஆட்சியில் ஏற்கனவே நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனியும் அதான் எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் சிலிண்டர் 500 ரூபாய் குறைக்கிறதுங்கிறது எல்லா மகளிர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் திரும்பவும் வந்தார்னா இன்னும் பெண்களுக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.